புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதைகளின் பொருண்மையை ஒவ்வொன்றாக எடுத்து ஒரு 5 தலைப்பின் கீழ் இந்த அரங்கம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தலைப்புகளில் ஒன்றாக ஜாதி ஒழிப்பு என்ற தலைப்பிலே ஒரு 5 மணித்துளிகள் உரையாட வந்திருக்கிறேன். இந்த உலகம் உய்ய என்ன வழி? ஒரு மனிதன் சக மனிதனுக்கு சமமானவனாக மாறுவதற்கு என்ன வழி? வர்ணபேதம், ஜாதி பேதம், மதபேதம், தீண்டாமை இவையெல்லாம் களைந்து மனிதனுக்கு சமமானவனாக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயம் ஜாதி ஒழிந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை என்று கேட்ட பொழுது புரட்சி கவிஞர் சொன்னார், தமிழ் வளர்த்தல் ஒன்று. தமிழை வளர்க்க வேண்டும், அது ஒரு வழி. அதற்கு நேர் எதிராக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் நிறுத்தியது ஜாதி ஒழிய வேண்டும். ஏன் ஜாதி ஒழியணும்? இந்த ஜாதியின் பெயரால தானே இங்க மக்கள் ஒருவருக்கு கீழ் ஒருவராக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், வர்ணபேதத்தின் காரணமாக. அப்ப அந்த ஜாதியை ஒழிக்கணுங்கிற இப்ப புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய கவிதைகளை பேசுவதற்கு முன்பு அவரை பத்தி படிக்கும் போதே நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, சகோதரி சொன்னதை போல ஒரே ஒருத்தர் தான் புரட்சி கவிஞர்னு சொன்னோம். ஏன் அவரை மட்டும் புரட்சி கவிஞர்னு சொன்னோம்? ஏன் சொன்னோம்? எத்தனையோ கவிஞர்கள் இருந்தார்கள், எல்லாருக்கும் ஏதோ ஒரு அடைமொழி கொடுத்தோம். இவரை மட்டும் புரட்சி கவிஞர் என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்பதை தேடிய பொழுது எனக்கு ஒரே ஒரு செய்தி தான் கிடைச்சது. இந்த சமுதாயம் என்பது புலவர்னு சொன்னா, கவிஞர்னு சொன்னா யாரை ஏத்துக்கும் அப்படின்னா, அவாக்களை புகழ்ந்து பாடுபவர்களை ஏற்றுக்கொள்ளும், அதிகார வர்க்கத்தினை புகழ்ந்து பாடுபவர்களை ஏற்றுக்கொள்ளும், பெண்களை புகழ்ந்து பாடுபவர்களை ஏற்றுக்கொள்ளும். என்ன திடீர்னு பெண்களை புகழ்ந்து பாடியிருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்டக்கூடாது. புகழ்ந்து பாடுறதுன்னா அவர்கள் உழைப்பை பற்றியோ அவர்களுடைய வீரத்தை பற்றியோ பாடுவது அல்ல. அவர்கள் கண்ணை பார்த்து, கழுத்தை பார்த்து, கால் நரம்பை பார்த்து, இடையை பார்த்து பாடுபவர்களை புலவர்கள் என்று, கவிஞர்கள் என்று ஏற்றுக்கொண்டது இந்த சமுதாயம். இது அத்தனையும் உடைத்து போட்டு, இது அத்தனையும் அப்புறப்படுத்தி, இது எல்லாவற்றையும் களைந்து உங்களை புகழ்ந்து பாடுவதற்காக நான் புலவனானவன் அல்ல, உங்களை உயர்த்தி பாடுவதற்காக நான் புலவனானவன் அல்ல, எமை நத்துவாய் என எதிரிகள் கோடியிட்டழைத்தாலும் தொடேன் என்று சுயமரியாதை கருத்தை விதைப்பதற்காக நான் புலவனானேன் என்று சொன்னவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். ஒரு புலவன் நினைத்தால் முடியாட்சியை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதனை நிரூபித்து காட்டிய கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மட்டும்தான். அதனால் தான் சொன்னார்கள், புதுவையில் வெடித்தெளிந்த ஊழித்தீயின் புனை பெயர்தான் பாரதிதாசன் என்று. அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார், எந்த கவிஞரையும் தந்தை பெரியார் இப்படி புகழ்ந்து பேசியிருப்பாரா என்பது சந்தேகம்தான். தந்தை பெரியார் சொன்னார், சுயமரியாதை இயக்கத்தின் ஒப்பற்ற கவி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் என்று சொன்னார். என்றால் அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய சுடரை சாகுறவரை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டிருந்த கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மட்டும்தான். இப்ப அதே கேள்வி, எத்தனையோ புலவர்கள் இருந்தாங்கல்ல, எல்லாராலையும் முடியாதது புரட்சி கவிஞர் பாரதிதாசனால் மட்டும் என்ன முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, எல்லா கவிஞர்களும் எல்லா புலவர்களும் இந்த ஜாதி அமைப்புல கை வைப்பதற்கு பயந்தார்கள், வர்ணபேதத்துல கை வைப்பதற்கு பயந்தார்கள். ஐயோ, அவங்கள பத்திலாம் திட்டி பேசவே கூடாதுங்க, புகழ்ந்து பேசுவது மட்டும்தான் நம்மளோட வேலைன்னு சொன்னாங்க. இந்த கவிஞர் மட்டும்தான் பாடினார், முகத்தில் பிறப்பது உண்டோ முட்டாளே, தோளில் பிறப்பார் உண்டோ தொழும்பனே, இடையில் பிறப்பார் உண்டோ எருமையே, காலில் பிறப்பார் உண்டோ கழுதையே, நான்முகன் என்பான் உலனோ நாயே என்று சாதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை மனிதனாக கூட மதிக்காத கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதனாலதான் இவரை இன்றைக்கு வரை இந்த சமுதாயம் புரட்சி கவிஞர் என்று அழைக்கிறது. அதனால்தான் அவருடைய பிறந்த நாளை
தமிழ் வார நாளாக நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த மேடையிலே அதை பதிவு செய்து அவருக்கு நன்றி கூறுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஜாதி ஒழிப்பு ஒன்றுதான் இந்த சமூகத்தை சமத்துவமான சமுதாயமாக மாற்றும் என்பது தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்து. தந்தை பெரியார் சொன்னார், இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது எந்த காரணத்தினால் தெரியுமா? எல்லா துறையிலையும் பார்ப்பனர்களும் பணக்காரர்களுடைய ஆட்சியுமாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த ஜாதி அமைப்புங்கிறது எந்த பிரச்சனையும் கொடுக்கல, அவர்களுக்கு ஏற்றத்தை மட்டும்தான் கொடுக்கிறது. அதனால் இவர்கள் அந்த ஜாதி அமைப்பில் கை வைப்பதற்கு தயங்குகிறார்கள். அதனால தான் 2000 ஆண்டு காலமாக நாம் அடிமைகளாகவே இருக்கிறோம் என்று தந்தை பெரியார் இந்த சாதி அமைப்பினுடைய தீவிரத்தை எடுத்து சொன்னார். தந்தை பெரியார் தான் கேட்டார், வைக்கம் போராட்டத்தின் பொழுது தீண்டாமையின் காரணமாக என் பிள்ளையே கோயில் இருக்கிற தெருவில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த தெருவை சுத்தி நாய் நடக்கலாம், பூனை நடக்கலாம், கழுதை நடக்கலாம், மலம் கூட கிடக்கலாம், மனிதன் நடக்கக்கூடாதா என்று கேட்டார். அந்த சுயமரியாதை கருத்தை அப்படியே தன்னுடைய கவிதையில் ஏற்று பாடிய கவிஞர் பாரதிதாசன் மட்டும்தான். அவர் சொல்லுகிறார், குக்களும் காகமும் கோயிலில் போவதில் கொஞ்சமும் தீட்டில்லையோ, நாட்டு மக்களிலே சிலர் மாத்திரம் அந்த வகையிலும் கூட்டில்லையே, தாழ்ந்தவர் வந்திடில் தன்னுயிர் போமெனில் சாமிக்கு சத்தில்லையோ, தாழ்ந்தவர் வந்திடில் தன்னுயிர் போமெனில் சாமிக்கு சத்தில்லையோ, எனில் வீழ்ந்த குலத்தினை மேற்குலமாக்கிட மேலும் சமத்தில்லையோ என்று அந்த கடவுளை பார்த்து கேள்வி எழுப்பிய கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மட்டும்தான். எந்த கடவுளை வைத்து, எந்த ஜாதி அமைப்பை வைத்து, எந்த கட்டுமானத்தை வைத்து என் பிள்ளையை நீ தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறாயோ, அந்த கட்டுமானத்தையே அடியோடு உடைத்து காட்டுவேன் என்று சொன்ன தந்தை பெரியாரினுடைய வரிகளை தன்னுடைய கவிதையின் ஒவ்வொரு வரியிலும் எடுத்து எம்பிய கவிஞர் பாரதிதாசன். அதனால் தான் அவரை புரட்சி கவிஞர் என்று சொல்லுகிறோம். இந்த ஜாதி அமைப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சமுதாயத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஜாதி ஒண்ணுதான் இன்னைக்கும் தாழ்ந்த ஜாதி பையன் புல்லட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த ஜாதி ஒன்றுதான் சக மனிதன் குடிக்கக்கூடிய நீரில் மலத்தை கலக்கிறது. அப்ப இந்த ஜாதி எப்பேற்பட்ட கொடுமையை இந்த 2025 விதைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கே இந்த நிலைமைன்னா அப்போ ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்பு, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இந்த சமுதாயம் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அப்பவும் இதை ஏத்துக்கிட்டு தானே இருந்தோம், ஜாதியை ஏற்றுக்கொண்டுதானே இருந்தோம், ஜாதி உயர்வு தாழ்வுகளை ஏற்றுக்கொண்டுதானே இருந்தோம். இதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு துணிவு வேண்டும். புரட்சி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, புரட்சினாலே ஒரு தலைகீழ் மாற்றம். தலைகீழ் மாற்றம்னா சும்மா சாதாரணமா வந்துடாது. பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தனி ஆளாக எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியும் தைரியமும் ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்கள்தான் புரட்சியாளராக இருக்க முடியும். அதனால்தான் தந்தை பெரியாரை இந்த சமூகத்தின் புரட்சியாளர் என்று சொன்னோம். அதனால்தான் அண்ணல் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னோம். அதே காரணத்தினால்தான் இந்த ஜாதி அமைப்பை, மனு தர்மத்தை, வர்ணாசிரமத்தை எதிர்த்து போரிட்டதனால்தான் பாரதிதாசனை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்று இன்றைக்கு வரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உள்ளபடியே இறுதியாக 2-3 செய்திகளோடு என்னுடைய உரையை நிறைவு செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். இந்த ஜாதி அமைப்பு என்பது எப்பேற்பட்ட கொடுங்கோன்மை வாய்ந்தது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஜாதி என்பது எந்த வகையில் இந்த மக்களுடைய ஏற்றத்தை பாதித்திருக்கிறது, இந்த மக்களுடைய கல்வியை பாதித்திருக்கிறது, இந்த மக்களினுடைய வாழ்வை பாதித்திருக்கிறது என்பது இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும். அந்த காரணத்தினால்தான் அந்த ஜாதியை ஒழிப்பதற்காகத்தான், அந்த ஜாதி ஒழிப்பினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து இயம்புவதற்காகத்தான் இந்த தலைப்பை இந்த அரங்கத்தில் எடுத்திருக்கிறார்கள். அந்த தலைப்பிற்குரிய அனைத்தையும் வரிசைப்படுத்தியிருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, தன்மானத்தோடு வாழ தமிழனே பழகு. நன்றி. புரட்சி கவிஞர் தமிழ் மொழியை அமிழ்தனும் தமிழையும் அமிழ்தையும் அவர் எப்போவுமே ஒரு கோட்டோட இது பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால தான் தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லுவார். எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நிகராக அமிழ்தை தான் இது பண்ணுவார். தமிழோட மொழி உணர்வு அப்படின்னு எடுக்கும் பொழுது எனக்கு நிறைய விஷயங்கள் புரட்சி கவிஞரோட இதிலேருந்து பிடிக்கும். அதாவது மொழியை அவர் எப்படி கையாளுகிறார், அந்த மொழியிலிருந்து எப்படி அந்த உணர்ச்சி, தன்மான உணர்ச்சி எழுப்புகிறார் அப்படிங்கிறது தான் மிக
முதன்மையான இதுவாக நாம் பார்க்க வேண்டும். தொண்டு செய்வாய் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்திருந்தே அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் எந்த துறையில் வேணும்னாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அது எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. அங்கிருந்து நீ தமிழுக்கு என்ன செய்கிறாய் அப்படிங்கிறது தான் இந்த தமிழுக்கு நாம் மாற்றும் பெரிய வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு. மொழியை அவர் கையாள்வது பெரும்பாலும் பாரதிதாசனை நம்ம கவிதைகளோட மட்டுமே சுருக்கிடுறோம். ஆனால் அவரோட உரைநடை மிக மிக ரொம்ப அப்படி போகிற போக்கில் தட்டுவார். நம்ம கம்பனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே பேசுவது உண்டு. இலக்கியங்களில் கம்பனை சீராட்டி பாடும் பொழுது அப்படியெல்லாம் பாடுறது உண்டு. பாரதிதாசன் இருண்ட வீட்டில் கம்பனை போகிற போக்கில் அப்படி தட்டி விட்டு போவார். எப்படின்னா, இருண்ட வீடு ரொம்ப நகைச்சுவையான ஒரு ஒரு உரைநடையில் இருக்கக்கூடியது. இருண்ட வீட்டு பெரிய பையன் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கம்பன் வீட்டு கைத்தறியும் கவிபாடும் அப்படிங்கிற ஓமையை எங்கே வச்சுக்குவார்னா, அந்த இருண்ட வீட்டு பெரிய பையனோட நாய் சோம்பேறியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவார். எப்படி கம்பன் வீட்டு கைத்தறியும் கவிபாடுன்னு சொல்கிற மாதிரி இங்கே இருண்ட வீட்டு பெரிய பையனோட நாயும் இருண்ட வீட்டு பெரிய பையன் மாதிரியே சோம்பேறியாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போது அந்த ஒப்புமை எங்கேருந்து எங்கே எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப இதுவான ஒரு விஷயம் இருக்குது. அப்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல்கள் தான் நிறைய பாடல்கள். இப்போ பொதுவாகவே சொல்லுவோம், எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்கு அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு மொழி அப்படிங்கிறத நம்ம கையகப்படுத்தினால் நமக்கு இருக்கக்கூடிய நம்மளை அடிமைப்படுத்துகின்ற இல்லை அடிமைப்படுத்த நினைக்கின்ற இடத்திலிருந்து மொழி அது பண்பாட்டு ரீதியாக எப்படி கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல பகுத்தறிவு பாதையிலிருந்தும் அதை வெறும் உணர்ச்சியாக மட்டும் பார்க்காமல் மொழி உணர்ச்சியாக கையில் எடுத்துக்கொண்டு பகுத்தறிவோடு கைகள் கொண்டு அந்த மொழியை காக்க நிற்கும் பொழுது உங்களை இன எதிரிகள் உங்களை எதிர்க்கும் பொழுது கொஞ்சம் பயப்படுவாங்க. இன்னை வரைக்கும் நம்ம பார்க்குறோம், மும்மொழி கொள்கைகளில் இது பண்ணும் பொழுது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அந்த மொழியை கையாளுகின்றோம், அதற்காக இருக்கோம். இந்த இதில் தான் நான் வேறு மாநிலத்தோட நண்பர்கள் பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, தமிழ் மொழி மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆக்சுவலாக நம்ம இன்னும் பார்த்தோம்னா அப்படியான உண்மையான மொழிப்பற்றோடு அவ்வளோ மொழிப்பற்றோடு இன்னும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இருக்குது. ஆனால் எஞ்சி இருக்கக்கூடிய இல்லை தொக்கி நிற்கக்கூடிய அந்த மொழி உணர்வே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழர்களுக்கான தன்மான உரிமையை பெற்றுத்தருவதற்கு மொழி உணர்வு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத எவ்வளோ தேவை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நிறைய இடங்களில் சொல்கிறாரு. அதுதான் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் இவங்க இந்த மாதிரியான திணிப்பு ஆதிக்கத்தை வரும்போதெல்லாம் நமக்கு அந்த ஒரு வரி போதும், அந்த ஒரு வரி போதும். நீங்கள் அங்கே தான் வேறுபடுறாரு. பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் உள்ள வேறுபாடு நீங்கள் முழு கவிதையும் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ பாரதியாரோட நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா கூட உணர்ச்சி வரணும் அப்படின்னாக்கா ஆத்திச்சூடி இது மட்டும்தான் பாரதியோட உணர்ச்சி பருகிறதுன்னு சொன்னீங்கன்னா அந்த கவிதைகளை எடுத்து பார்க்கணும்னா தனித்தனி வரியில் பார்த்தீங்கன்னா பாரதியாரோட ஆத்திச்சூடி மட்டும்தான் அது இருக்கும். அச்சம் தவிர நையப்புடை ஆண் வைத்தவரையில் நேர்பட பேசு அந்த ஒரு வரி அந்த ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் உங்களுக்கு உணர்ச்சி தர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பாரதிதாசனோட மொழிகளை இருக்கக்கூடிய கவிதைகள்லையோ இதையோ நாடகத்தையோ எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வரியிலையும் உங்களுக்கு அந்த உணர்ச்சியை தரும். அதில் தான் நமக்கு தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு வரி போதும். நீங்கள் மிச்சம் எதையும் அந்த எதையும் சொல்ல வேண்டியதில்லை, அது போதும். நமக்கு ஒரு போராட்ட காலத்தில் நம்ம நிற்பதற்கு என்ன அடிப்படை இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ இன்றைய தலைமுறைக்கு பாரதிதாசனோட கவிதைகள் பாடல் வரியாக போயிருக்கு அப்படிங்கும் பொழுது எப்படி போகுது அப்படின்னாக்கா, அவளும் நானும் அமுதும் கடலும் இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோம். சொல்லும் பொழுது எல்லாருக்கும் சங்கே முழங்கு பாட்டு ரொம்ப ஈஸியாக தெரியும். அது பழைய பாட்டுன்னு கூட இப்போ வகைமைப்படுத்திடுவாங்க. ஆனால் ஏஆர் ரஹ்மான் இப்போ போட்டிருக்க இந்த பாட்டு ரொம்ப அவளும் நானும்
அது ரொம்ப இலக்கியத்தனம் தன்மையோடு இருக்கக்கூடிய பாடல். இன்னும் பாரதிதாசன் இருக்கும் பொழுது இந்த பாடல் இவ்வளோ தூரம் வந்து இது பாப்புலர் ஆகி பிரபலம் அடைஞ்சிருந்தா இன்னும் பாரதிதாசன் வெவ்வேறு வகையான பாடல்கள்லாம் நமக்கு கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது தான். அப்போ அதுலேயுமே கூட முதல்லையே அவர் கம்பேர் பண்ணும்போது அவளும் நானும் அமுதும் தமிழும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லா இடத்துக்குமே ஒரு எங்கே வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாக்க தமிழோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு அதில் வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் தமிழ் உயர வேண்டும், அதாவது தமிழுக்கு பொருள் சேர்த்து தமிழ் சங்கம் அமைத்து அதற்கான தமிழ் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாரதிதாசன். அப்போ என்ன அப்படின்னாக்க மொழி வளரும் பொழுது தானாக இதுதான் இன்னொரு இதெல்லாம் சொல்லுவாங்க, வரப்புறைய நீர் உயர வரப்பு உயரும் வரப்பு உயர இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இங்கே தமிழ் உயர்ந்தால் தமிழன் உயர்வான், தமிழன் தன் மானத்தோடு உயர்றதுக்கு மொழி உணர்ச்சி வேணும் அப்படின்னு போகின்ற இடத்திலெல்லாம் அவர் வந்து மொழி உணர்ச்சியோடு நிறைய செய்திகளையும் பாடல்களையும் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இந்த நாடகம் தன்மையில் இருக்கக்கூடிய அவரோட நடைகளையும் ரொம்ப இது கவனித்து பார்க்க வேண்டும். அவர் கையாளுகின்ற மொழியை எப்படி கையாளுகின்றார், ஏன் மொழி உணர்ச்சிங்கும் பொழுது அவர் தமிழ் மொழியை பற்றி பேசுவது மொழி உணர்ச்சி அல்ல, அவர் முத்தமிழையும் எப்படி கையாண்டு இருக்கிறார் அதுதான் அந்த மொழி உணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இரணியன் அல்லது இணையற்ற வீரன் அந்த நாடகத்தை யாராவது படிக்கல அப்படின்னாலும் அந்த புத்தகம் வாங்கி நீங்கள் யாருக்காவது குழந்தைகளுக்கு பரிசளிக்கணும்னாக்க நீங்கள் பாரதிதாசனோட அந்த இரணியன் அல்லது இணையற்ற வீரனோட புத்தகம் கொடுக்கணும். ஏன்னா அந்த நாடகத்தமிழை வந்து பார்ப்பது அப்படிங்கிறது அது ஒரு மொழி உணர்ச்சியை ஏற்படுத்தும். அது வந்து உணர்ச்சி பெருக்கெடுத்து பகுத்தறிவு கருத்துகளோடு மொழி உணர்ச்சியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த ஒரு நாடகம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நகைச்சுவையாக நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னாக்க அழகின் சிரிப்புன்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார். அப்போ கிளைநீர் பாம்பு தொங்க அப்படின்னு இதெல்லாம் நான் பள்ளிக்கூடத்தில் படித்தது தான், இப்போ ஒன்றும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு பாரதிதாசனோட தாக்கம் வந்து அப்படியானது. அப்போ வந்து அதை வந்து கடைசியில் அந்த மரத்தோட விழுதுகளை வந்து தன் வாளை பார்த்து பாம்பென்று அஞ்சி ஓடுகின்ற குரங்கை பார்த்து சொல்கிற விஷயங்கள்ல நிறைய இது வந்து எப்படியெல்லாம் நம்ம தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டு மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறதுக்காக எல்லா ஜானர்லையும் இது சொல்லுவாங்கல்ல, எந்த பக்கமும் போனாலும் அது தமிழை எப்படி கையாளுகின்றார் அப்படிங்கிறது தான் அந்த மொழி உணர்ச்சி. நம்ம எல்லாமே எல்லா துறையிலும் வந்து இந்த மாதிரியான தமிழ் மொழியை கொண்டு சேர்ப்பதற்கு மறுபடியும் துறைதோறும் தமிழுக்கு துடித்தெழுந்தே நம்ம வந்து ஒரு தொண்டாற்ற வேண்டும். அதுதான் பாரதிதாசன் சொன்னது. நம்ம வந்து பல்வேறு இடங்களில் இன்னைக்கு நவீனமய ஆக 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 தமிழையும் நாம் நவீனப்படுத்தி பகுத்தறிவு கருத்துக்களோடு கவிநயத்தோடும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன உணர்வு என்கின்ற தலைப்பை எனக்கு வழங்கினார்கள். ஜாதி ஒழிப்பை எல்லா தத்துவங்களும் பேசிவிட முடியும், ஜாதியை நாங்கள் ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்லி, அதே நேரத்திலே பொது உடைமையை கூட எல்லோரும் பேசிவிட முடியும், ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசத்தை நாங்கள் ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்லி, அதே நேரத்திலே மொழி உணர்வை எல்லோரும் பேசிவிட முடியும், இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம், தமிழ்தான் எங்களுக்கு மொழி என்று சொல்லி, ஆனால் இந்த நிலத்தில் ஏன் இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்தியை வடவர்கள் திணிப்பது என்பது, ஆரியர்கள் திணிப்பது என்பது நம்முடைய நாடு முன்னேறுவதற்காக அல்ல, நாம் முன்னேறுவதற்காக அல்ல, பந்திக்கு வேறான பார்ப்பனர்கள் முன்னேறுவதற்காகத்தான் என்று பாரதிதாசன் சொன்னார். பெண் விடுதலையை பேசுகிற பொழுது வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சதிக்கிடங்கை கோயில் என்று காசு தரும் கொள்ளை தவிர்ப்பவளே என்று சொன்னார். பொது உடைமையை பேசுகிற பொழுது குடிக்கவும் நீரற்றிருக்கும் ஏழை கூட்டத்தை எண்ணாமல் கொடும் தடியருக்கு மடங்கட்டி வைத்ததனாலே தம்பி வசங்கட்டு போனதடா தமிழர் வாழ்வு என்று அந்த கொடுந்தடியர்களை நினைவுபடுத்தினார். ஆக இந்தி மொழியை திணித்தாலும், பெண் விடுதலையை பேசினாலும், பெண்ணடிமை தனத்தை இங்கே நிறுவியிருந்தாலும், பொது உடைமையை பேசினாலும் எல்லோரும் அவரவர் இருந்த இடத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு நமக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி பேசினார்கள். இது அத்தனைக்கும் இந்திய நிலப்பரப்பில் பார்ப்பனர் தான் காரணம் என்று அடித்து சொன்ன ஒரே கவிஞன்
புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒருவர் தான். பொது உடைமையை கூட அதனால்தான் பொது உடைமை பேசிய தோழர்கள் எல்லாம் பாரதிதாசனை விட்டுவிட்டு கம்பனிடத்தில் சரணடைந்தார்கள். பார்ப்பனரை நான் காலையிலே இன்றைக்கு என்னிடத்துல நண்பர் ஒருவர் காட்டினார், ஒரு மீன் கிரியேட்டர் பண்ணியிருந்த ஒரு இதை, தாயை யார் படித்தாலும் அவனை விடாதே, தமிழை தாயே படித்தாலும் அவனை விடாதேன்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாருங்கிற அந்த கருத்து முன்னே போட்டிருந்தது. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றார் பெரியார்னு போட்டிருந்தது. ஆக பாரதிதாசனுடைய இந்த வரியையும் தந்தை பெரியாரை நேர் எதிராக நிறுத்துவதற்கு ஒரு பிரச்சாரத்தை வழக்கம் போல தோழர்களாக நண்பர்களாக இருக்கக்கூடிய சில வகையான சங்கிகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் தாயை படித்தவன் யார்? எங்களுடைய தாய்மார்களை வேசி என்று படித்தவன் யார்? என்னுடைய தமிழை நீசபாஷை என்று படித்தவன் யார்? அவனை பாரதிதாசன் என்ன சொன்னான் தெரியுமா? எது தமிழர் கடன்? தமிழர் கடன் என்பது பார்ப்பனரை தடம் தெரியாமல் ஆக்குவது. இதை வேறு யாராவது சொல்ல முடியுமா? அல்லது இதைத்தான் பாரதிதாசன் சொன்னான் என்று தமிழ் தேசியம் பேசுகிற யாராவது சொல்ல முடியுமா? பார்ப்பனரை எதிர்க்கின்ற கவிஞனாக இருப்பது என்பது திராவிட இன உணர்வின் நீட்சியால் வருவது. வெறும் தமிழ் இன உணர்வை தமிழர் என்ற வகைப்பாட்டிற்குள் நின்று கொண்டு பேசினால் பார்ப்பனரை எதிர்க்க முடியாது. அங்குதான் தந்தை பெரியாரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தனித்த அடையாளங்களாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய வரலாறு என்பதே பார்ப்பனருக்கும் பௌத்தத்திற்கும் இடையான வரலாறு என்று டாக்டர் அம்பேத்கர் நிறுவுகிறார். இந்த பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையேயான வரலாறு என்பது இந்தியா முழுவதும் நாகர்களாக இருக்கக்கூடிய திராவிடர்களாக பேசக்கூடிய தமிழை கொண்டவர்கள் பரவி இருந்தார்கள் என்று அவர் நிறுவுகிறார். ஆக இந்தியாவுடைய வரலாறு என்பது ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் எதிரான வரலாறு. இந்தியாவில் தொடர்கின்ற போரும் அதுதான். பாரதிதாசனும் அந்த கருத்தில் தான் வந்து நின்றார். திராவிடம் என்பது தமிழர் நாடா, தமிழரா, திராவிடரா என்கின்ற வாதங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கும். தமிழர் என்றால் திராவிடர், திராவிடர் என்றால் தமிழர் என்று அடித்து சொன்னார் பாரதிதாசன். இந்த இன வேறுபாடு இருக்கிறது அல்லவா, ஆரியருக்கும் திராவிடருக்கும் இடையே இருக்கின்ற இன வேறுபாடு, இந்த உணர்வை ஊட்டுவதுதான் இன்றைக்கு வரை தொடர்கின்ற அரசியலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது எப்படி வந்திருக்கிறது? பார்ப்பனனுக்கும் பௌத்தருக்கும் இடையே இருக்கிற வரலாறானது, ஆரிய திராவிட போரானது இப்பொழுது ராமராஜ்யத்திற்கும் திராவிட மாடலுக்கும் எதிரான போராக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ராமனை எதிர்ப்பது என்பது, ராமராஜ்யத்தை எதிர்ப்பது என்பதுதான் இன உணர்வின் ஒரு நீட்சியாக மாறியது. 1937-38 காலகட்டங்களிலே வடக்கினில் தமிழர் வாழ்வை வதக்கிய பின் தெற்கில் வந்தே இடக்கிணை செயல் நினைத்த எதிரியை அண்ணால் தொட்டே அடக்கடா என்றுரைத்த அரங்காக்கும் தமிழே தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோள்களும் உண்டென சிரித்தாய் என்று பாரதிதாசன் எழுதினானே. அப்படி இந்த மொழியை காப்பதற்கு நாம் போராடினோம். 38 வெற்றி பெற்றோம். நடராசனை பலி கொடுத்து, தாளமுத்துவை பலி கொடுத்து மொழியை ராஜாஜியிடமிருந்து பாதுகாத்து விட்டோம். சரி, மொழியை பாதுகாத்து விட்டோம். இந்த மொழிக்காக திரண்ட இளைஞர்களை என்ன செய்வது? வெறும் மொழி உணர்வோடு அனுப்பிவிடுவதா? இன உணர்வை ஊட்ட வேண்டும். இன உணர்வை ஊட்ட வேண்டும் என்றால் என்ன செய்வது? தமிழன் யார் என்பதை சொல்ல வேண்டும். தமிழன் யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வீரம் செறிந்த மண்ணில் பிறந்தவன், அவன் வெற்றிகளை பார்த்தவன், அவன் வீரத்தோடு போர் புரிந்தவன், அவன் யார் இல்லை என்றும் சொல்லுகிறார். தமிழன் ஆரியன் அல்லன். தமிழன் ஆரியன் அல்லன், மறைந்திருந்து அம்பு பாய்ச்சும் பூரியனும் அல்லன். ஆரியர்கள் இங்கே எந்த அளவுக்கு தங்களை நிலைநிறுத்திக் கொண்டார்களோ ஜாதியத்தின் அடிப்படையில் அதை துணை நின்று அவர்களுக்கு ஆதரவளித்தவர்கள் இங்கே தமிழருள் தங்களையெல்லாம் தலைவர்களாக அல்லது தங்களையெல்லாம் அடையாளமாக இரண்டாம் ஜாதியாக மூன்றாம் ஜாதியாக இருப்பதே எங்களுக்கு பெருமை என்று நினைத்து கொண்ட அந்த ராமனுடைய சங்கிகள். மறைந்திருந்து அம்பி பாய்ச்சிய பூரியன் யார்? ராமன் தானே. அந்த ராவனை எதிர்த்தார். அப்ப ராவனை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் யாரை நிறுத்துவது? ஆரிய ராமனை எதிர்க்க தென் திசையை பார்க்கின்றேன், என் சொல்வேன், என் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்குதடா.
அன்றந்த இலங்கையினை ஆண்ட மரத்தமிழன் ஐயிரண்டு திசை முகட்டும் தன்புகளை வைத்தோம் குன்றெடுக்கும் நெடுந்தோளான் குடை கொடுக்கும் கையான் குள்ளநரி செயல் செய்யும் கூட்டத்தின் கூட்டம் என்று ராவணனை புகழ்ந்து பாடினார். அதுதான் முக்கியம். தென் திசையை பார்க்கின்றேன் என்று ராவணனை பாடியதற்கான காரணம் ராவணின் எதிர்ப்பில் வந்த இன உணர்வின் அடிப்படையிலானது. வேறு யாரும் அதை பாடவில்லையே, வேறு யாரும் பேசவில்லையே. அண்ணாவுக்கு அந்த கனவு இருந்தது. என்னடா இது, நாம இந்த ஒரு மாநிலத்தினுடைய முக்கியமான தலைவராக இருக்கிறோம், இவ்வளவு பெரிய கட்சியை கட்டமைத்து இருக்கிறோம், இத்தகைய படைக்கு தலைவராக இருக்கிறோம், ஆனால் நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களை, நம்முடைய ராவணனை, நம்முடைய தமிழனுடைய அடையாளங்களை அவன் கும்பலா சேர்ந்து தீ வச்சு கொளுத்துறான். அவனுடைய நாடகங்களை தீ வைத்து கொளுத்துவதை போல காட்டுகிறான். ராமன் அம்பு எய்து ராவணனை வீழ்த்துவதை விழா எடுத்து கொண்டாடுகிறான். நம்மால் இதை வேடிக்கை பார்க்க முடிகிறதே, நாம் என்ன செய்வது என்று அண்ணா அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த போது குறுக்கே புகுந்து கலைஞர் கேட்டாராம், நாம் வேண்டுமானால் கொளுத்தலாமா என்று. அப்படி பெரியார் நினைத்ததை, பாரதிதாசன் கொளுத்த சொன்னதை, அண்ணா கொளுத்த நினைத்ததை, கலைஞர் கொளுத்தலாமா என்று கேட்டதை அன்னை மணியம்மையார் தான் கொளுத்தி காட்டினார். அதுதான் இன உணர்வு. அந்த இன உணர்வின் அடிப்படையான கவிஞன் பாரதிதாசன். அதனால்தான் பாரதிதாசனை பல பேரால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. நீங்க ஜாதி ஒழிப்பை நான் சொன்ன இல்லையா பேசுறாங்கன்னு, ஜாதி ஒழிப்பை பேசியவர்களால் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஜாதி ஒழிப்பு பேசினா பெரியாரை ஏத்துக்கணுமே, எப்படி ஏத்துக்க முடியாம போவோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஜாதி ஒழிப்பை பேசுகிறவர்கள் பெரியாரை, திராவிடத்தை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். எப்படியெல்லாம் பெரியாரை ஒருவன் எதிர்க்கிறான் என்று சொன்னால், அல்லது திராவிடரை எதிர்க்கிறான் என்று சொன்னால், கடைசியாக பார்ப்பனரை ஆதரிக்கிற தன்மையில் வந்து நிற்பான். இதுதான் இயல்பு. யார் பொது உடைமை பேசினாலும் சரிதான். அவர்கள் ஏன் பாரதிதாசனை கொண்டாடாமல் விட்டார்கள்? பாரதிதாசனை கொண்டாடாமல் விட்டதற்கு காரணம் இருக்கிறது அல்லவா? சிகப்பு சட்டைகள் கூட பாடாத கவிஞரை எல்லாம் பாரதிதாசன் பாடினான். நடவு செய்த தோழர் கூலி நாளனாவை ஏற்பதும், உடல் உழைப்பில்லாத செல்வர் உலகை ஆண்டு உலாவலும், கடவுளான என்றுரைத்த கயவர் கூட்டம் அதிலே கடவுளரை கட்டறுத்து தொழிலாளரை ஏவுவோம். கடவுளரை கட்டறுக்க சொன்னானே பாரதிதாசன். பாரதியை போல பராசக்தி காணில்லம் வேண்டும் என்று மட்டும் கேட்டிருந்தால் அவன் புரட்சியாளனாக, பொது உடைமை கவிஞனாக மாறி இருப்பான். இவன் அதன் அடிப்படையாக இருக்கிற கடவுளரை அல்லவா கட்டறுக்க சொல்லுகிறான். அந்த கடவுளை அடிப்படையாக வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஆரிய பார்ப்பனரை அல்லவா பகைவர் என்று சொல்லுகிறான். அதனால் பாரதிதாசனை கொண்டாடாமல் விட்டார்கள். யார் கொண்டாடினாலும் கொண்டாடவில்லை என்றாலும் திராவிடர் இயக்கம், பெரியார் இயக்கம் பாரதிதாசனை முன்னெடுக்கும் என்று சொல்லி இன்று வரை உயிர்ப்போடு வைத்திருக்கிறோம். பாரதிதாசனை கூட பல பேர் விடா எடுக்கலாம். பார்ப்பனை எதிர்த்த பாரதிதாசனை இல்லாமல் பாரதிதாசனுக்கு விழா எடுக்கலாம். ஆனால் பார்ப்பன எதிர்ப்பை பேசிய பாரதிதாசனை, திராவிட இன உணர்வை விதைத்த பாரதிதாசனை, உண்மையான கடவுளை மறுத்த, பெண்ணடிமை நீங்கிய தேசத்தை காண விரும்பிய பெரியாரின் பாரதிதாசனை திராவிட இயக்கமும் கருப்பு சட்டைகளும் தான் கொண்டாட முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் நெருப்பு. பெரியார் மீது எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்ததோ அது பாரதிதாசன் அவர்கள் மீதும் இருந்தது. அப்படி இருந்ததனால்தான் பாரதிதாசன் புரட்சி கவிஞராக இருக்கிறார். எல்லாராலையும் தந்தை பெரியாரை அணைக்க முடியவில்லை, இல்ல எல்லாராலையும் பாரதிதாசனையும் அணைக்க முடியவில்லை. ஆக இந்த இன உணர்வை ஊட்டுவது என்பது நம்மிடத்தில் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் இந்தியை எதிர்க்கிறோம், சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம், இந்தி எதிர்ப்பு, இந்தி தெரியாது போடாம டிஷர்ட் போட்டுக்கிறோம், மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். ஆனால் இந்தி எதிர்ப்பு என்பது வெறும் தமிழை பாதுகாப்பதில் மட்டும் இல்லை. இந்தி எதிர்ப்பு என்பது பார்ப்பனியத்தை வேறறுப்பதில் இருக்கிறது என்கின்ற ஆழமான சிந்தனைக்கு நமக்கு பாரதிதாசன் தான் வழிகாட்டுகிறார். வடக்கினில் தமிழர் வாழ்வை வதக்கியே பின் தெற்கில் வந்தே, இடக்கினை செய்ய நினைத்த எதிரியை அண்ணால் தொட்டே, அடக்கடா என்றுரைத்த அரங்காக்கும் தமிழே, தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோள்களும் உண்டென சிரித்தாய் என்ற அவனுடைய வரிகள் தானே
இன்றைக்கும் இன உணர்வுக்கு அடிப்படையாக இருக்கிறது. மொழியை காப்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. வடக்கினில் தமிழர் வாழ்வை வதக்கிய பின் தெற்கில் வந்தே என்று அவன் பாடிய அந்த பாடல் நாடாளுமன்றத்திலே வைகோ எடுத்து இயம்புவதற்கு பாரதிதாசனுடைய பாடல்கள் தான் தேவைப்படுகிறது. ஆக இந்த திராவிடத்தையும் தமிழையும் பிரிக்கலாம் என்று நினைக்கின்ற இந்த சூழ்ச்சிக்கு பின்னால் எல்லா இடங்களிலும் பார்ப்பனிய எதிர்ப்பில் இருக்கின்ற சமரசங்கள் தான் இருக்கும். அவர்களெல்லாம் வருவார்கள் போவார்கள். ஆனால் உண்மையாக சாதி ஒழிக்கிற களத்தில், பெண்ணடிமையை நீக்குகின்ற களத்தில், ஜாதி ஒழிப்பாக இருந்தாலும் சமய எதிர்ப்பாக இருந்தாலும் அங்கே தேவைப்படுவது பெரியாரின் இயக்கமும் கருத்துக்களும் தான் என்பதை இன்றைக்கும் வரலாறு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் தெளிவாக அந்த பாரதிதாசன் ஒரு பாடலிலே சொன்னார், வடநாடு தென்னாட்டை வீழ்த்தச் செய்த வஞ்சகங்கள் சிறிதல்ல தம்பி, இடைநாளில் மட்டுமா சென்ற 2000 ஆண்டு பார்த்தார், விடுவாயடா தன்னலத்தை, உன் விடுதலை திராவிடர் விடுதலையில் உண்டு. அதோடு பாரதிதாசன் நிறுத்தவில்லை, மணவீட்டை திறப்பாய் ஜாதி மதக்கதை உடைத்து என்று சொன்னார். ஜாதியையும் மதத்தையும் எதிர்க்க முடியும் என்றால் பாரதிதாசனிடம் வந்து சேருங்கள். அந்த பாரதிதாசன் பெரியாரை கை காட்டுவார். ஆக பெரியாரை ஏற்றுக்கொள்ளாமல் பாரதிதாசனை முன்னிறுத்தி பெரியாரையே எதிர்க்கலாம் என்று நினைத்தவர்கள் கடைசியாக பாரதியிடமே போய்விடலாம் என்று போய்விடுவார்கள். எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை? ஒரு 2 பாட்டு பாரதிதாசனை சொல்லலாம். ஒரு 2 பாட்டு பாரதிதாசன் சொன்ன உடனே அப்புறம் பார்ப்பன எதிர்த்த பாட்டு நமக்கு ஞாபகம் வரும். எதுக்கு நமக்கு அந்த வம்புன்னு மறுபடியும் பாரதியிடமே போய் அவர்கள் சரணடைந்து விடுவார்கள். எவ்வளவுதான் தந்தை பெரியாரை எதிர்ப்பதற்கு யார் முற்பட்டாலும், தமிழரா திராவிடரா என்று தூண்டி விடுவதற்கு முற்பட்டாலும், பாரதிதாசனையும் தந்தை பெரியாரையும் பிரிக்கலாம் என்று முயற்சி எடுத்தாலும், திராவிடரையும் பாரதிதாசனையும் பிரிக்கலாம் என்று முயற்சி எடுத்தாலும், அவர்கள் முயன்று பார்த்தாலும் பார்ப்பன எதிர்ப்பை தெளிவாக பேசிய பாரதிதாசனை திராவிட இயக்கம் எடுத்து இயம்புகிற வரை யாராலும் அவர்களை பிரிக்க முடியாது. எங்கள் இன உணர்வையும் அழிக்க முடியாது. நன்றி, வணக்கம். சமூகத்தை தட்டி எழுப்பிய பெரியாரின் கருத்தின்பால் இந்த சமூகத்தை தட்டி எழுப்பினவர் பாரதிதாசன். அந்த திங்களோடும் சிழம்பது இதனோடும் மின்னோடும் முடுக்களோடும் மங்கள் கடல் நீரோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள்னு சொல்லியிருக்காரு. தமிழர்கள் யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்கிறாங்க. புராண இதிகாசங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. இயற்கையாக பிறந்த தமிழ் என்பது இயற்கையாக பிறந்தது. அதுபோல் தமிழர்கள் இயற்கையாக வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் எப்படி இயற்கையானதோ, வானம் எப்படி இயற்கையானதோ, நிலவு எப்படி இயற்கையானதோ, அதுபோல் தமிழர்களும் இயற்கையாய் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதையெல்லாம் பற்றி பேசலான்னு இருக்கக்கூடிய நிலையில் நம்ம பொது உடைமை இயக்கத்தை, பொது உடைமையை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இப்போது எல்லா பாரதிதாசன் பொது உடைமை மட்டும் பற்றி பேசினாரா? பாரதிதாசன் ஒரு வரையறைக்குள்ளே கட்டுப்படுத்திடலாமா? வரையறைக்கு மட்டும் ஒரு குறுகிய நோக்க கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய நபரா அப்படின்னா அப்படி இல்லை. அவர் மொழி உணர்வை பற்றி பேசியிருக்கிறார், ஜாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்கிறார், பெண்ணடிமை விடுதலை பற்றி, பெண் விடுதலை பற்றி பேசியிருக்கிறார், கைம்பெண் மறுமணத்தை பற்றி பேசியிருக்கிறார், உலக பொதுமுறையை பற்றி பேசியிருக்கிறாரு, உலக இலக்கியங்களை பற்றி பேசியிருக்கிறாரு. அவர் தொடாத இடமே இல்லை, அவர் பயணிக்காத துறையே இல்லை என்ற இடத்தில் ஒரு இந்தியாவில் தோன்றிய, உலகத்தில் தோன்றிய ஒப்பற்ற கவிஞர்கள், அன்பேரல்டு பொயட், அன்பேரல்டு ஸ்பீக்கர், அன்பேரல்டு ஒரேட்டர்னு சொல்லுவாங்களே, அதுமாதிரி ஈடு செய்ய முடியாத, இணையற்ற ஒரு கவிஞர் தான் பாவேந்தர் பாரதிதாசன். ஏன் பாவேந்தரை நாம் கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் எழுதினார், பேசினார், போராடினார். ஆனால் அதை எழுத்து தளத்தில் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு வீச்சாக கொண்டு போனவர் பாரதிதாசன். ஏன்னா இந்த பொது உடைமை தளத்தில் பல்வேறு கருத்தை சொல்லியிருக்காரு. பல்வேறு ஒரு கட்டத்தில் பொது உடைமைவாதி இயக்கத்தையோட அவருக்கு வேறுபாடு வந்தபோது கூட அதுலேருந்து மாறுபட்ட சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம நேர்மறையாக அவர் சொன்ன செய்திகளை மட்டும் சொல்லியிருக்கலாம். தமிழுக்கு தனி உரிமை கோராதுன்னு அவையார் சொன்னார். தமிழுக்கு எல்லாருக்கும் உள்ளது தான். யாரும் அதை எனக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்க முடியாது. இவருக்கு மட்டும் தான் தமிழ் பேசணும், இவர் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்ம முரளி இவ்வளோ பாரதிதாசன் பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருப்பாருங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு டிராவல், இந்த அளவுக்கு ஒரு மொழி அவர் இணையதளத்தில் மட்டுமே ஒரு புலமை மிக்கவர்.
கணிப்பொறியில் ஏஐ தொழில்நுட்பத்தில் மட்டுமே ஒரு புலமை மிக்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து அதெல்லாம் இல்லை, எனக்கும் தமிழ் தெரியும். தமிழ் பாரதிதாசன் பாடல்களை இந்த அளவுக்கு ஆய்வு பண்ணி இருண்ட விடையெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா அவருடைய பரந்த பார்வை என்பது வந்து ஒரு வெளிச்சம் பாய்ச்சப்பட்டிருக்கு. பாரதிதாசன் அந்த வெளிச்சத்தை பாய்ச்சிருக்காரு. குடும்ப விளக்கு, இருண்ட விடையெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காரு. அது பெரிய உள்ளபடியே இது மகிழ்ச்சி. இதை தான் வந்து அவையார் சொல்றாங்க, தமிழுக்கு தனி உரிமை கோராதீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது உடைமையை பற்றி பேச போனால் புதியதோர் உலகுக்கான புறப்பட்ட புரட்சி படையின் தளபதியாக விளங்கியவர் பாரதிதாசன் என்று பல்வேறு கட்டுரையாளர்கள் சொல்லியிருக்காங்க. கவிதைகளின் பேச்சில் இருண்ட வீட்டில் குடும்ப விளக்கேற்றி ஒளியூட்டியவர் பாரதிதாசன் சொல்லி ஒரு கட்டுரையாளர் சொல்லியிருக்காரு. கவிதையின் போக்கில் இருண்ட வீட்டில் குடும்ப விளக்கேற்றி ஒளியூட்டியவர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மக்களுக்காக மக்களின் மொழியில் மக்களை பாடிய மகத்தான கவிஞன் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்டுரையாளர் சொல்லியிருக்காங்க. பல்வேறு கட்டுரையாளர் பாரதிதாசனை பற்றி பல பேர் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பல பேர் வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. அதில் அவருடைய பொது உடைமை தளத்தில் என்னன்னா ஒரு பல்வேறு கவிஞர்கள் இருக்காங்க. இப்போ கண்ணதாசன் இருக்காரு. கண்ணதாசன் வந்து பாடாத பாடல்களே இல்லை. கண்ணதாசன் ஒரு எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கவிஞர். அவரை போல ஒரு காதல் பாட்டை வந்து எழுதவே முடியாது, பாடவே முடியாது. அவ்வளோ மிக சிறந்த கவிஞர் வந்து கண்ணதாசன். என்னன்னா அவர் வந்து அவருடைய பாடல்களில் நிலவை அவர் எப்படி பார்க்குறாரு, பாரதிதாசன் எப்படி பார்க்குறாரு, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணோட கோபத்தை வந்து நிலவை நோக்கி ஒப்பிட்டு பாடுறாரு கண்ணதாசன். அப்புறம் வந்து பல்வேறு நிலவை பற்றி கண்ணதாசனுடைய பாடல்கள் பலதாக இருக்குது. ஆனால் நம்ம பாரதிதாசன் எப்படி நிலவை பார்த்து பாடியிருக்காருன்னா நிலவோட அந்த நிலவோட அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது இவரோட மக்களுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் தான் அவர் வந்து அது பார்த்ததா சொல்லி பாடியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு இதை பார்க்குறாங்க, ஒரு தோட்டத்தை பார்க்குறாரு, ஒரு அழகான ஒரு இயற்கை அழகை பார்க்குறாரு. அப்போ கூட வந்து இந்த தோட்டத்தை செய்யறதுக்கு எத்தனை உழைப்பாளர்கள் ரத்தம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறாரு. அது என்னன்னா சித்திரை சோலைகளை உண்மை நன்கு திருத்தை பார்வையிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. என்னன்னா ஒரு இயற்கையா இருக்கு. இயற்கையை பார்க்கும்போது எல்லா கவிஞர்களும் வந்து தன் நிலை மறந்து இயற்கையை ரசித்து அதை வந்து இன்னும் மெருகேற்றி பாடுறதுக்கு தான் அவங்க முனைப்பாங்களே தவிர அதில் எத்தனை பேர் உழைப்பை செஞ்சிருப்பான், எத்தனை பேர் வந்து உயிரை விட்டுருப்பான், எத்தனை பேர் வந்து இந்த இந்த வடிவமைப்பு கொண்டு வரதுக்கு எத்தனை பேர் வந்து பங்கு பெற்றிருப்பாங்க, அதனால் துன்பப்பட்டிருப்பாங்க, துயரப்பட்டிருப்பாங்க அப்படின்றத வந்து அவரால் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அப்படி பல்வேறு பாடல்களை வந்து பாடுறார். பாரதிதாசனுடைய பாடல்கள் என்பது வந்து எல்லா பாடல்களையுமே வந்து உழைப்பாளர்களுடைய பிரச்சனைகளை உழைக்கும் மக்களுடைய நிலையை வந்து சொல்றக்கூடியது தான் இருக்கு. ஒரு சில பாடல்களை மட்டும் நான் சொல்லிட்டு விடைபெறேன். எல்லாருக்கும் எல்லாம் போகணுன்றது தான் பொது உடைமையோட நோக்கமா இருக்கு. எல்லா இந்த சமூகத்துல வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்காம இருந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு பாரதிதாசன் பேசுறார். எல்லா உலகத்துல எல்லா நாடுகள்லையும் வந்து ஏழை பணக்காரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இந்தியாவில் மட்டும்தான் பணக்காரர்கள் ஏழைகள் என்பவர்கள் ஜாதியின் பெயரால் உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த எந்த இடத்துல வந்து புறநானூற்றுல கூட தொழிலாளர்கள் அந்த புதுமை சமூகம் தான் இருக்கு. புறநானூற்றுல பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடல்கள் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து தனி உடைமை என்பது இல்லை. தனக்குன்னு ஒரு வண்டி, தனக்குன்னு ஒரு வீடு, தனக்குன்னு வந்து ஒரு சொத்து, எல்லா ப்ராப்பர்ட்டி இப்படி எதுவுமே இப்போ புறநானூற்று காலத்தில் இல்லை. எல்லாமே எப்படி இருந்திருக்குன்னா பொதுமையாக இருந்திருக்கு. எல்லாருக்கும் இப்போ சைனாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லாமே வந்து அரசுக்கு தான் சொந்தமே தவிர தனிநபர்களுக்கு சொந்தம் எதுவுமே கிடையாது. இப்படி தான் இருந்திருக்கு. அது எப்போ எந்த காலகட்டத்தில் அது மாறுது, வைதிக மதம் இந்தியாவிற்கு வந்த பிறகு கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் எல்லாம் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்பு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தனித்துவமாக இருந்ததா கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் எதை சொல்கிறாருன்னா, கடவுள் என்றதற்கும் கதறுகின்ற மனிதர்கள் கடவுள் என்ற நாமதேயம் கழிடாத நாளிலும் உடைமையாகவும் பொதுமையாக உலகு நின்று வாழ்ந்ததாம் கடையர் செல்வர் என்ற தொல்லை கடவுள் வேறு இழைத்ததே. கடையர் செல்வர்னா யாருன்னா ஏழ்மையா இருக்கக்கூடிய பணம் காசு இல்லாத
பாமர மக்கள், உழைக்கும் மக்கள், மிகப்பெரிய செல்வந்தர் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கடவுளின் பேர் தான் உருவாக்கப்பட்டாங்க, மதத்தின் பேர் தான் உருவாக்கப்பட்டாங்க, தவிர மற்றபடி இவங்கெல்லாம் இயற்கையாக உருவானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன பாரதிதாசன் இந்த மாற்றம் இதை சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதி அமைப்பு, இந்த சாதி இருட்டு, 4 வர்ண நஞ்சு, இது எல்லாம் எப்படி 4 வர்ண நஞ்சியோட மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணடிமைத்தனம், இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள், வைதிக மதத்தால் ஏற்பட்ட விளைவுகள், இதையெல்லாம் இதன் காரணமாகத்தான் இங்கே தொழிலாளர் பணக்காரங்க உருவானாங்க, முதலாளி தொழிலாளர் வேற்றுமை உருவானது. அப்படி மற்ற நாடுகளில் இயல்பாக தொழில் தான் இருந்துச்சு, தொழிலாளர்கள் பிரிக்கப்படல. இந்தியாவில் மட்டும்தான் தொழிலாளர்கள் பிடிக்கப்பட்டாங்க, அவங்க வகைப்படுத்தப்பட்டாங்க, ஜாதியின் காரணமாக வகைப்படுத்தப்பட்டாங்க. இந்த வேலையை இவன் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கடப்பாடு, ஒரு கட்டமைப்பு வேற எந்த நாட்டிலாவது இருக்கா? துணி துவைக்க வேண்டிய வேற எங்கேயாவது லண்டன்லயோ, பிரான்ஸ்லயோ, இட்டலியிலேயோ இவங்க தான் துணி துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? இவங்க தான் முடிவெட்டுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா? அப்படி இல்லை. அதுக்கு தான் இவங்க கடவுளின் பெயரால் இவங்க எல்லாம் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் பாரதிதாசன் பாடல்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவர் எதையுமே ஒரு பூசி மொழிகி பாடக்கூடிய கவிஞர் அல்ல. அவர் என்னன்னா இருக்கிறது அப்படியே அப்பட்டமா சொல்லிட்டு போனார். அசலான கவிஞர், தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த அசலான கவிஞர் பாரதிதாசன். அந்த அசலான கவிஞரின் பிறந்த நாள் அன்று இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுவது என்பது மகிழ்ச்சி தருகிறது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.